நம்ம டிவி பார்க்குறதுக்கு அடிமையாக இருப்போம், மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு அடிமையாக இருப்போம். இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? பார்க்காமலே இருக்கவும் முடியாது. ஆக பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு மன ஒருமைப்பாடு இருக்காது, பலவீனமாயிடுவோம், நம்மளால் நம்ம வேலைகளை செய்ய முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்கக்கூடாது ஆனால் பார்க்கணும், பார்க்கணும் ஆனால் பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பார்க்கலாம். டிவி மொபைல் ஃபோன் கண்டிப்பாக பார்க்கணும், ஆனால் 5 மணிக்கு அப்புறம் பாருங்கள். சாயந்தரமாக 5 மணிக்கு அப்புறமா பாருங்கள். 5 மணிக்கு அப்புறமா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலாம். அப்போது 5 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ 5 மணிக்கு அப்புறம் சாயந்தரமாக 5 மணிக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்க்கக்கூடாது ஆனால் பார்க்கலாம். அப்போ பார்க்கவே கூடாதுன்னா தான் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. நம்மளால் மொபைல் ஃபோன்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அதில் நீங்கள் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்க்காம இருக்க முடியாது. அதனால் பார்க்கவே கூடாதுங்கிற கட்டுப்பாடு நமக்கு பலன் தராது. பார்க்கணும் ஆனால் பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்னது? சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்போ சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நாம் பார்க்கக்கூடாது. அப்போ இதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். அப்போ நீங்கள் 5 மணி வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பார்க்காமல் இருப்பதற்கான ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் 5 மணிக்கு அப்புறம் பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காம உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடு சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறமா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தா கூட அதுக்கு அடிமையாக மாட்டீங்க. சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தா கூட அதுக்கு அடிமையாக மாட்டீங்க. ஏன்னா அன்றைய தினம் சாயந்தரமாக 5 மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை கடைபிடித்து வந்ததால் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துருச்சு, ஒரு மன உறுதி வந்துருச்சு. அந்த மன உறுதி என்பது சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தாலும் அதுக்கு அடிமையாகாமல் பார்ப்பீங்க. அடிமையாகாமல் ஒரு மணி நேரம் பார்ப்பீங்க, 2 மணி நேரம் பார்ப்பீங்க. அதுதான் தேவை. உங்களுக்கு அதை விட அதிகமாக பார்க்க மாட்டீங்க. 2 மணி நேரம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க. அதுதான் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா பார்க்காமலே இருப்பதற்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துட்டீங்க. பார்க்கக்கூடாது 5 மணிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 5 மணிக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி 5 மணி வரைக்கும் பார்க்காமல் இருப்பதற்கான பயிற்சியை, மொபைல் ஃபோனை பார்க்காமல் இருப்பதற்கான, டிவியை பார்க்காமல் இருப்பதற்கான பயிற்சியை பெற்றுக்கொண்டீர்கள். அந்த பயிற்சி உங்களுக்கு 5 மணிக்கு அப்புறம் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தா கூட நீங்கள் அதிகமாக பார்க்க மாட்டீங்க. 1 மணி நேரம் பார்ப்பீங்க, 2 மணி நேரம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க. அதனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? மொபைல் ஃபோன் பார்க்காமலும் இருக்கவும் முடியாது, பார்க்காமலும் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்காக அடிமையாகிடவும் கூடாது. காலங்காத்தாலே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. தலைவலி வேறு வரும். அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு காரணமே என்னென்னா இந்த பலவீனம்தான். இந்த மொபைல் ஃபோன்லாம் என்னால் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறீங்க பாருங்கள், காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் தலைவலிக்கு காரணமே. பலவீனம், அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் என்பது உங்களை ஒரு பலவீனமான மனிதராக காட்டும். பலவீனம் யார்கிட்டலாம் இருக்கோ, இது போன்ற அடிமைத்தனம் என்கிற பலவீனம் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்கு தான் தலைவலி வரும். அதனால் நீங்கள் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து தப்பிப்பதற்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்க்காதீங்க, அதுக்கப்புறமா பாருங்கள். அப்போ 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா கூட அளவோடு தான் பார்ப்பீங்க. ஏன்னா பார்க்காமல் இருப்பதற்கான பயிற்சியை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதனால் அதன் பிறகு பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தாலும் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க. அப்புறமா இரவு தூக்கம் வந்தால் தூங்கிடுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது ரொம்ப மோசமானது. நம்ம வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. காலையிலேயே நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கஷ்டமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. உங்கள் தொழிலை செய்ய முடியாது. நீங்கள் படிக்கிற ஒருத்தராக இருந்தால் உங்களால் படிக்க முடியாது. இந்த மாதிரி அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனை. அப்போ என்ன ஆகுன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஒரு மன ஒருமைப்பாடு இல்லாமல் நம்மளால் வேலையை செய்ய முடியாமல், படிக்க முடியாமல், இது போன்ற பிரச்சனைகளில் மாற்றுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் காரணமாக இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாகும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாகும், தலைவலிக்கும். ஏன்னா இது ஒரு பலவீனம். அப்படி இருக்கும்போது அந்த நம்மை நாம் பலவீனமாக உணரும் போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால் அடிக்கடி தலைவலி ஏற்படும். அதனால் மொபைல் ஃபோனை பார்க்குறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு போதைப்பொருள் இது.
ஆனால் அந்த போதை அனுமதிக்கப்பட்ட போதையாக இருக்கிறது. 5 மணிக்கு மேலே நீ அந்த போதையை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 5 மணிக்கு மேலே அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது, அதை நீ பார்க்கவே கூடாது. இந்த ஆபாச படம் பார்க்குறது அதெல்லாம் மொபைல் ஃபோனுக்குள்ளே அது எப்போவுமே நீ பார்க்கக்கூடாது. அது அனுமதிக்கப்படாத ஒரு போதை. மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு போதை. அது அதுலேயும் வந்து அனுமதிக்கப்பட்ட போதைன்னா எது? சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பார்க்கணும். அப்புறம் அதில் வந்து நல்ல விஷயங்களை பார். மொபைல் ஃபோனில் நல்ல விஷயங்களை தேடு. நல்ல விஷயங்களை தேடினாக்கா அது அனுமதிக்கப்பட்டது. அதில் ஆபாச படம்லாம் பார்த்தன்னா யாருக்குமே அது அனுமதி கிடையாது. நீ அதை மீறி நீ பார்த்தன்னா என்னாகும்? அவ்வளோதான், உனக்கு ஒரு சுய மதிப்பீடு பெறும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காம உணர்ச்சி வரும். அப்புறம் அதை பார்த்தா நீ சுயன்பம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இதுவே உனது வாழ்க்கையாக இருந்தால் அப்புறம் உன்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. நீ ஒரு சோம்பேறி ஆகிடுவ. உனக்கு ஒரு சுய மதிப்பீடே இருக்காது. உன்னால் எந்த வேலைகளையுமே செய்ய முடியாது, படிக்க முடியாது. படிப்பவராக இருந்தால் உங்களால் படிக்க முடியாது, தொழில் செய்ய முடியாது, நல்ல பண்புகள் என்பது உங்ககிட்ட இருக்காது. அவ்வளோதான், நீ அழிஞ்சு போயிடுவ. அப்புறம் அடிக்கடி நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆபாச படம்லாம் பார்த்தா அவங்க சுயன்பம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், கெட்ட வார்த்தைகள் வரும், மன அழுத்தம் அதிகமாகும். அவங்க வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட ஏற்று பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆபாச படம் பார்க்குறவங்கெல்லாம் சோம்பேறித்தனம் வரும். ரொம்ப நேரம் காலையில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திருடர்களை போல் மாறிடும். திருடங்கள்லாம் வந்து இரவில் தான் முழிப்பாங்க, பகலில் கடந்து தூங்கும், அதுபோல் மாறிடுவாங்க. அதனால் தவறான பாலியல் உறவுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிருவாங்க, ஒழுக்கமாக இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து கட்டுப்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி மோசமான மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஏன்னா மொபைல் ஃபோனே ஒரு போதை தான். அதுவும் அனுமதிக்கப்பட்ட போதைங்கிறது 5 மணிக்கு அப்புறம். அதில் படாத போதைங்கிறது வந்து இந்த ஆபாச படம் பார்க்குறது, இதெல்லாம் அனுமதிக்கப்படாத ஒரு போதை. அதெல்லாம் போயிட்டிங்கன்னா அவ்வளோதான், திரும்பி வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர். அப்போ நான் அதில் நல்ல விஷயங்களை தேடணும். மொபைல் ஃபோனில் நல்ல விஷயங்களை தேடணும், ஆபாசங்களை தேடாமல். நல்ல விஷயங்கள் கோடிக்கணக்கில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வகைக்காக நம்ம வந்து மொபைல் ஃபோனை பார்க்கணும். உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடக்குது, அந்த யூடியூப்பில் போனால், ஃபேஸ்புக்கில் போனால் உலகத்தில் என்ன நடக்குது பார்க்கலாம். அதே யூடியூப்பில் அதே அந்த மொபைல் ஃபோனில் தான் ஆபாச படமும் இருக்குது. அதனால் நம்ம நல்லவற்றை தேடி போகணும். ஒரு நாளைக்கு 5 மணிக்கு மேலே, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நல்ல விஷயங்களை தான் நீ அதில் தேடணும். எப்போதுமே கெட்ட விஷயங்களை தேடக்கூடாது. அந்த மொபைல் ஃபோனில் ஆபாச படம் பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி மொபைல் ஃபோனுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கத்தி, கூர்மையான கத்தி, அதை வச்சு காய்கறி நறுக்கலாம். நம்மளே நாம் வெட்டிக்கலாமா? வெட்டிக்கக்கூடாது. அந்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு காரணமே காலையிலே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்களா, இதுதான் காரணம். சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பாருங்கள். 5 மணிக்கு அப்புறமும் நல்ல விஷயங்களை பாருங்கள். ஆனால் என் மனசு நல்ல விஷயங்களை தேட மாட்டேங்குது, அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது மொபைல் ஃபோனில், அதை தேட மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணால் உங்கள் உடம்புல ஒரு வாக்கிங் போங்க, நிறைய உடற்பயிற்சி, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போது உடம்புல ஒரு வலி இருக்கும். உடம்புல அந்த வலி இருக்குல்ல, அந்த வலி இருந்ததுன்னா விளையாடணும். இதன் மூலம் உங்கள் உடம்புல ஒரு வலி இருக்கும். அந்த வலி வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல விஷயத்தை தான் தேடுவீங்க. கெட்ட விஷயத்தை யார் பார்ப்பாங்கன்னா, அந்த உடம்புல வந்து வலியே இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் கெட்ட விஷயங்களை தேடி போவாங்க. மொபைல் ஃபோனில் நிறைய கெட்ட விஷயம் இருக்குல்ல, ஆபாச படம், இதெல்லாம் கெட்ட விஷயம். அது மாதிரி நிறைய டிக்டாக் வீடியோஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவானதாக இருக்கும், மட்டமாக இருக்கும். அது மாதிரியும் நிறைய வீடியோ இருக்குது. அது ஆபாச படமாக இருக்காது, ஆனால் அது கொஞ்சம் ஆபாச கொச்சையாக தான் இருக்கும். ஆனால் அதையும் பார்ப்பாங்க மக்கள். ஏன்னா அவங்க உடம்புல ஒரு வலிங்கிறது இல்லை, அவங்க உடல் உழைப்புங்கிறது இல்லை, விளையாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, நீச்சல் அடித்து குளிக்கிறது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, நடைப்பயிற்சி செய்கிறது கிடையாது. அதனால் உடம்புல சுத்தமாக வலி இல்லை. அதனால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மட்டமான வீடியோக்களை பார்ப்பாங்க, மட்டமான படத்தை பார்ப்பாங்க. மொபைல் ஃபோனில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் ஏன் தேட மாட்டேங்கிறோம் அப்படின்னா காரணம் நம்ம உடற்பயிற்சி செய்யாதனால தான் காரணம். உடம்பில் வலி இல்லாதது தான் காரணமாக இருக்குது. உடம்பில் நல்ல வலி இருந்துச்சுன்னு வச்சுங்க, உடல் உழைப்பினால் நடந்து போகிறதுனால, நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நீச்சல் அடித்து குளிப்பது, ஆடுவது, விளையாடுவது, இதன் மூலமாக நம்ம உடம்பில் ஒரு வலி இருக்கணும். அந்த வலி இருந்துச்சுன்னா நம்ம நல்ல விஷயங்களை தேடுவோம். நல்ல விஷயங்களை தான் தேடுவீங்க, மட்டமான விஷயங்களை தேடவே மாட்டீங்க. மட்டமான விஷயத்த இல்லை வலுக்கட்டாயமாக நீங்கள் மட்டமான விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது.
மட்டமான விஷயங்களை போய் நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தா நீங்கள் ஒரு சோம்பேறி ஆகிடுவீங்க. உங்களுக்கு நடக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ ஆடுறதுக்கோ உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து ஆர்வம் வராது. உடல் உழைப்புங்கிறது வந்து நடக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு இதெல்லாம் வந்து உடல் உழைப்பு சார்ந்தது. உடல் உழைப்பதற்கு நாம் தகுதியானவராக இருக்க வேண்டும், நல்ல பண்பு உடையவராக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் நல்லவற்றை தேட முடியும். நல்லவற்றை தேடினால்தான் நீங்கள் உடல் உழைக்கவே முடியும். கெட்டவற்றை நீங்கள் தேடினால் கெட்டவற்றை வந்து ஊடகங்களை தேடினா நீங்கள் சோம்பேறி ஆவீங்க. உங்களுக்கு நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கு பிடிக்காது. நடைப்பயிற்சி உடற்பயிற்சி விளையாடுறதுக்கெலாம் உங்களுக்கு பிடிக்காது. சோம்பேறி ஆகிடுவீங்க. அதனால் வந்து கெட்டவற்றை எதுலேயுமே தேடக்கூடாது. எங்கேயுமே கெட்டவற்றை தேடக்கூடாது. உணவில் கூட தான் கெட்டவற்றை பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்ற உணவில் கெட்ட விஷயங்களை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்போது உங்களால் எதையுமே செய்ய முடியாது. கெட்டவற்றை தேடினீங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. நல்லவற்றை தேடினா தான் உங்களால் உழைக்க முடியும்.